அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருட ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. குரு பார்வையில் இருக்கிற ராகு மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல, அதனால இதை நம்ம சுபத்துவ ராகுவாவே எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரமா டிராவல் பண்றாரு. 3ஆம் இடத்துல பொதுவா சனி பகவான் ஸ்தான பலத்தை அடைவாரு. ஆனா வக்ரம் ஆகும்போது அந்த ஸ்தான பலத்தை இழக்கிற அமைப்பு வரும். அதே சமயத்துல ராசிநாதன் பிளஸ் 2ஆம் அதிபதி அப்படிங்கிற விதியின் அடிப்படையில இந்த 2 பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற அந்த சனி பகவான் வக்ரம் ஆகும்போது நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனா ஸ்தான பலம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்து டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. பொதுவா குரு நமக்கு டோட்டலா டிஃபரெண்டான ஒரு ரோலை பிளே பண்ற ஒரு கிரகம். ஏன்னா 3-12க்குரிய ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய கிரகம் தான் குரு. இந்த 3-12க்குரிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல போய் அமர்றது நமக்கு ஒரு வகையில நல்ல பலன்களை கொடுத்துரும். திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சுப மாற்றம் சுப வளர்ச்சிகளை டெஃபினட்டா கொடுத்துரும். குரு நமக்கு நல்ல ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றதை விட அசுப ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றது யோகம். அதன் வகையில குருவுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு. முதல் 4 நாட்கள் மட்டும் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில இருப்பாரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம். புதன் நமக்கு 6ஆம் அதிபதி பாகியாதிபதி அப்படிங்கிற 2 ரோலை பிளே பண்ணும். ஒரு பாசிட்டிவ் ரோலை பிளே பண்ணுது, இன்னொன்னு நெகட்டிவான ரோலை பிளே பண்ணுது. சோ அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் கேது இணைவு வந்துடும். அதே மாதிரி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா சுக்கிரன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். இந்த சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் ஆகிறது லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். அதுவும் கேந்திர ஸ்தானத்துல இந்த கிரகத்துடைய இணைவு இருக்கிறது நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துரும். அடுத்த அஷ்டமத்துல பார்த்தோம்னா சூரியன் கேது உடைய கன்ஜெக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதுல போய் புதனும் ஆட் ஆயிடுவாரு. இது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஹெல்த் ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுக்கு நான் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து செவ்வாய் நமக்கு ஒரு யோக கிரகம். 4-11க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு விசேஷமான கிரகம். அவர் போயிட்டு பாக்கியத்துல இருக்கிறது நல்லதுதான், அது நிச்சயமா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணிடாது. அதே போல இந்த மாதத்துல 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்கும். செவ்வாய் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. சோ அதுவும் நமக்கு சிறப்பு தான், நெகட்டிவா எதுவும் இல்ல. அதே போல 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிடும். அதனை தொடர்ந்து புதன் பகவான் கரெக்டா 30ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலை அடையும். மாதத்தோட கடைசி நாள் 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் புதனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் வக்ர நிலையில இருக்காரு. பொதுவா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பய உணர்வு, ஒரு விஷயத்த செய்யறதுல படபடப்பு, ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்க அது கரெக்டா போயிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பய உணர்வை இந்த மாதம் உங்களுக்கு மேலோட்டமா கொடுக்கும். பிளான் பண்றது நினைக்கிற மாதிரி நடக்குமா, நல்ல ஒரு சுபத்துவத்தை நோக்கி பயணிக்குமா, மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேசான பய உணர்வை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகும்போது அந்த ஸ்தான பலம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். தைரிய குறைவு ஏற்படும். ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்கன்னா அதை நல்லபடியா எடுத்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற சந்தேக குணம் இருக்கும். இந்த மாதத்துல சுப கிரக சேர்க்கை நிறைய இருக்கிறதுனால நீங்க பிளான் பண்றது அப்படியே சுபத்துவமா நகரும். மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால எதை பத்தியும் ஓவரா யோசிக்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்கன்னா அந்த விஷயத்தை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்துல அதிகமான குழப்பத்தன்மைகள் அப்படியே மேலோட்டமா எழுச்சி பெறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தன்மைகள்லாம் வரும். ஓவரா போட்டு குழப்பிக்காம சரியான ஒரு டிசிஷன் எடுத்து சரியான பாதையில பயணிக்கிறது உங்களுக்கு யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். ஓவரா யோசிச்சீங்கன்னா அந்த இடத்துல குழப்பத்தன்மைகள் டெஃபினட்டா ஏற்பட்டுரும். நல்ல சிந்தனையை குறைச்சிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்குறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
அடுத்த இந்த மாதத்துல 4ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா சுக்கிரன் புதனுடைய காம்பினேஷன் வந்துடும், அது 7ஆம் இடத்துல. சோ இந்த சுக்கிரன் புதனுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது நிறைய மகிழ்ச்சி மாற்றத்துக்கான அறிகுறிகளை காமிக்குது. ரொம்ப நாளா பிளான் பண்ணது, ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதத்துல நடக்கிறது. ஃபேமிலியில நிறைய சுப நிகழ்வு, சுப மாற்றங்கள் நடக்கிறது, அதனால மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அதிகப்படியா கொடுக்கும், இன்ப மாற்றங்களை நிறைய கொடுக்கும், குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு, சுப மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில மகிழ்ச்சி மாற்றங்கள் இந்த முதல் 14 நாட்களுக்குள்ள நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய சுபத்துவ மாற்றங்கள், சுபத்துவ வளர்ச்சி, பொருளாதார ரீதியா அபிவிருத்தி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்கிறது குரு 6ஆம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு கடன் சுமையை ஏற்படுத்தலாம், கடன் சார்ந்த விஷயங்கள சிந்தனை கொடுக்கலாம், கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் கொடுக்கும். ஒரு சிலர் அதை செயல்படுத்துவாங்க. அகலக்கால் வச்சு எதுலையும் மாட்டிக்க வேண்டாம். பேசிக்கா இந்த மாதத்துல நீங்க கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது உங்களுக்கு சிறப்பு தான், நெகட்டிவா எதுவும் இல்லை. ஆனா உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன் எதுலையும் வாங்கி மாட்டிக்க கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி குரு 6ல இருக்கும்போது இயற்கையாவே கடன் சுமை மேலோட்டமா இருக்கும். ஆனா அந்த கடன்ல வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கும், ஒரு சுப கடனா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கடனா இருக்கும், ஒரு மன நிறைவோட கட்டக்கூடிய கடனா இருக்கும். அதன் வகையில் இதை நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம். அதே போல குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய அந்த ட்ரபிளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ஆனா முழுமையா கியூர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு ஒரு சுப கிரகம், அது 6ஆம் இடத்துல இருக்கும்போது மறைமுக எதிர்ப்பு, அதே போல மறைமுக நோய்கள், இப்ப இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அப்படியே மறைமுகமா கொஞ்சம் மறைந்த நிலையில இருக்கும். அது இப்போ உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காத நிலையில இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கியூர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு நான் சொல்லணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சூரியன் ஆட்சியாகி கேதுவோட இணைகிற ஒரு அமைப்பு. சோ அஷ்டமஸ்தானத்துல பொதுவா சூரியன் ஆட்சி ஆகக்கூடாது. சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகத்துக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னாலும் அஷ்டமத்துல பொதுவா எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ உங்களுக்கு அதிகமான பிரஷரான ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உத்தியோகம் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, அல்லது குடும்ப சூழ்நிலைகள் சார்ந்தோ ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பிரஷர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிரஷரின் காரணமா உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஒரு சில ட்ரபிள் வரும். குறிப்பா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் ஆட்சி பெறக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உஷ்ணத்தன்மையால ஏற்படக்கூடிய நோய்கள், மேலும் இந்த கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செரிமான கோளாறு அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற உணவுல அந்த காரசாரமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது, ஏதோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய டிராவல் பண்றது, நிறைய மாற்றங்களை சந்திக்கிறது, நிறைய பொறுப்புகளை சந்திக்கிறது, இது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டயத்துக்கு சாப்பிடுறது, டயத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. சரியா 8 மணி நேரம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். 2ஆம் இடத்துல ராகு பொதுவா 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பங்கள் சார்ந்த விஷயங்களும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை டிஃபால்ட்டா கொடுத்தது. குரு பார்வையில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுல பூம் ஆகாம அப்படியே எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம ஒரு பிளஸ்ஸா நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தோம்னா குடும்பத்துல கலக்கம், குழப்பம், வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது, பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது, அதே மாதிரி இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது, இதெல்லாம் இயற்கையா ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது டிஃபால்ட்டா அப்படியே ஏற்படும். ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் சமாளிப்பீங்க, சமாளிச்சு அதை அப்படியே அழகா நகர்த்தி எடுத்துட்டு போவீங்க. சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி 100% உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவோ பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ எந்த ஒரு தொய்வு நிலையும் ஏற்படாது. எல்லாத்தையும் சமாளிச்சு அழகா நகர்த்திடுவீங்க. சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். கண் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாகும். கண் எரிச்சல், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்ணை உறுத்துறது, இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கும் போதுதான் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த கண்ணுல ஆபரேஷன் எல்லாம் நடக்கிறது. ரொம்ப வயதானவங்களுக்கு எல்லாம் அந்த கண்ணுல ஆபரேஷன், சோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இந்த 2ல ராகு இருக்கும் போதுதான் ஏற்படும். இப்ப குரு பார்வையில இருக்கிறதுனால கண் சார்ந்த வகையில பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இண்டிமேஷனை காமிக்குது. அடுத்து செவ்வாய் 9ஆம் இடத்துல, செவ்வாய் பாகிய ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வகையில நமக்கு யோகம் தான். நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க புதுசா ஏதாச்சும் பிளான் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா முடியும். அடுத்து பார்த்தோம்னா தாய் வழியில ஆதரவு, தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் குறையும்.
குறையும். தாயாரோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் குறையும். தாய் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். அடுத்தது புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். புதுசா பொருட்கள் ஏதாச்சும் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் புதுசா வாங்குறது. அதே போல இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொருட்களையும் குறிக்கும். எனவே இந்த மாதத்துல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் புதுசா பொருட்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். அதே போல இந்த வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா, பழுது நீக்கல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது 11ஆம் அதிபதி பாகியத்துல. சோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை இப்ப சரியாக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுலயும் சுக்கிரன் 10ஆம் அதிபதி இப்ப 7ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் வந்து புதனோட இணைந்த நிலையில இருக்காரு. நீங்க தொழில் புரிகிற இடம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம், இதுல உங்களுடைய பெயர், புகழ், உங்களுடைய அங்கீகாரம் இதெல்லாம் உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா வழங்கப்படும். அதே சமயத்துல எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றலையும் இந்த கிரக இணைவு உங்களுக்கு கொடுத்துரும். செவ்வாய் பாகியத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிரும். நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. தொழில் உத்தியோகத்துல உயர்வு, மேல அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, மேல அதிகாரிகளால ஆதாயம் ஏற்படுறது. சோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. 11ஆம் அதிபதி பாகியஸ்தானத்துல இருக்கும்போது மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சோ அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல தந்தையாருக்கு கோப உணர்வு அதிகமா வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல தந்தைக்காரகனான சூரியன் அஷ்டமத்துல மறைஞ்சு அஷ்டமத்துல ஆட்சியாகி கேதுவோட இணையற அமைப்பு. அதெல்லாம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அஷ்டமத்துல சூரியன், புதன், கேது இணையிறது ரொம்ப நல்லது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அபாரமான வளர்ச்சியை மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கொடுத்துரும். படிப்புல தொய்வு நிலையை சந்திச்ச மாணவ மாணவிகள்லாம் இப்போ தெளிவடைந்து படிப்புல ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். சிறப்பான ஆராய்ச்சி நுணுக்கங்களை இப்ப நீங்க கத்துப்பீங்க. உங்களுடைய ஆராய்ச்சியில வெற்றிகள் கிடைக்கும். PhD எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா தொய்வு நிலை எதுவும் இல்ல. படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும். அந்த ஸ்டடியை கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போக முடியும். இந்த ரொம்ப பிரஷரான அமைப்புலாம் கடந்த காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்திருக்கும். ஆனா இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தா, மகிழ்ச்சியா உடைய கல்வியில எந்த ஒரு தடை, தாமதம், தடுமாற்றம் இல்லாம இந்த படிப்பை சிறப்பான முறையில உங்களால தொடர முடியும். நிறைய பேருக்கு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளி மாநிலங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 3-12 ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகத்தோட இருக்கு. அதனால நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. எதுவும் நெகட்டிவ்ல இல்ல. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரை செலவுகள்லாம் இருக்கும். படிப்புக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இப்படி சுப விரை செலவுகள் ஏற்படும். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல மேலும் சுக்கிரனோட வந்து இணைகிற ஒரு அமைப்புலாம் வருது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில நீங்க இருக்கீங்கன்னா அதுல சுப செய்தியை தாராளமா எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல திருமண சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கா இருக்குனாக்கா அதுல ஒரு நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுலயும் வந்து 4ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்குள்ள அந்த சுப செய்திகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அடுத்த திருமணமானவர்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 14ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பாரு. இது வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கருத்து போராட்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி சில கருத்து போராட்டம், ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சுக்கிரனோட இணையற அமைப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் அப்படியே கலந்து இருக்கும். மகிழ்ச்சியும் இருக்கும், அப்படியே கருத்து போராட்டமும் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கோப உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானமும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி பிளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் போய் அமருது. அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர லக்னத்துக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு. குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு, சுப மாற்றங்கள், குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, அதே மாதிரி திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை காமிக்குது. இந்த லட்சுமி நாராயண யோகம் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ அது நான் அதுல இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், உங்களுடைய யோசனை இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தா போதும். மற்றபடி எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.